இன்றைக்கும் ஒரு சில மாவட்டங்கள்ல காற்றுடன் கூடிய கனமழை பொறுத்தவரைக்கும் தீவிரமாகும். சிலர் கமெண்ட் செக்ஷன்ல பெங்களூர் போன்ற பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு? கேரளா போன்ற மாநிலங்கள்ல மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு? அப்படின்னு சொல்லி கேட்டு வரீங்க. இனி வருகிற நாட்கள் தென்மேற்கு பருவமழை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். அதனால உங்களுக்கு மழை வாய்ப்புகள் கண்டிப்பா அதிகரிக்கும். கேரளா பகுதிகளாகட்டும், கர்நாடகா மாநிலங்கள்ல இனி வருகிற நாட்கள் குறிப்பாக இந்த மே மாதங்கள் மற்றும் ஜூன் மாதங்கள்ல நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் தீவிரமாக தொடங்கும். ஏற்கனவே கேரளா மற்றும் கர்நாடகா மாநிலங்களில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் பரவலாக நமக்கு மழை பெய்து கொண்டு தான் இருக்கு. விட்டு விட்டு நமக்கு ஒரு மிதமான மழை கனமழையாக இந்த அடுத்த 2 மாதங்கள் மே மாதம் வரைக்கும் மிதமான மழை கனமழையா இருக்கும். ஜூன் 10 தேதிகளுக்கு பிறகு உங்களுக்கு வலுவான கனமுதல் மிக கனமழை தீவிரமாகும். ஜூலை மற்றும் ஆகஸ்ட்ல கடுமையான வெள்ளப்பெருக்கம் ஏற்படக்கூடும். அதனால சற்றே கவனமா இருந்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வானிலை அறிக்கை கண்டிப்பா சொல்ற ஒரு தனிப்பட்ட வீடியோவே நம்ம போட்டுறோம். இந்த வானிலை அறிக்கையில தமிழகத்தில் எங்கெல்லாம் நமக்கு மழையினுடைய தீவிரம் இன்னைக்கும் இருக்க போகுது. ஏன்னா நேற்றைக்கும் நிறைய மாவட்டங்கள்ல பரவலாக மழை பெய்தது நம்ம பார்த்தோம். குறிப்பா கடலோர மாவட்டங்கள்ல மழை தீவிரமானது. அதே மாதிரி டெல்டா மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளில் மழை பொழிவுகள் கிடைத்தது. இரவு மற்றும் நள்ளிரவிலும் பரவலாக மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவானது. சரி, அப்ப இனி வருகிற நாட்கள்ல எங்கெல்லாம் நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் நிச்சயமா நம்ம பார்க்கலாம். நீங்க ஒண்ணே ஒண்ணு பண்ணுங்க. மறக்காம அந்த லைக் பட்டன் கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். ஏன்னா பலருமே தொடர்ந்து கேட்டே வரீங்க, மழை வாய்ப்புகள் மழை பொழிவுகள் எப்படி இருக்கு தமிழ்நாடு முழுவதும் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. அதனால மழை தீவிரம் குறையுமா குறையாதா அல்லது எப்பொழுது முதல் மழை குறையும் அப்படின்னு கேட்குற அளவுக்கு சில மாவட்டங்கள்ல மழை பதிவாயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு சில மாவட்டங்கள்ல மழையே எங்களுக்கு வரலங்க, எப்பங்க மழை அதிகரிக்கும்னு கேட்குற அளவுக்கு சில மாவட்டங்கள்ல மழை ரொம்ப குறைவாக பதிவாகி இருக்கு. அதனால இந்த கோடை மழை பொறுத்த வரைக்கும் நமக்கு சில இடங்கள்ல மழையானது பகுதியாக நமக்கு ஒதுக்கி பதிவாக நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக இன்னும் மழை சரிவர கிடைக்காத மாவட்டங்களுக்கு எப்பொழுது அடுத்த சுற்று மழை வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் நிச்சயமா நம்ம பார்க்கலாம். நீங்க ஒன்னே ஒன்று பண்ணுங்க, லைக் பண்ணி தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல 50%லேருந்து 90% வரைக்கும் டிஸ்கவுண்ட் சேல் போயிட்டு இருக்கு. ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன்லையுமே உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். ஸ்டோர்னு சொல்லி தனியாக ஒரு ஆப்ஷன் நம்ம சேனல்ல இருக்கு. அதுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே நீங்க வாங்கிக்கலாம். நீங்க அந்த ப்ராடக்டை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே விற்பனை செய்யப்பட்டு வருது. மறக்காம வாங்கி பயன்பெறுங்க சிறந்த சலுகையில். தமிழகத்தில் இன்றும் ஒரு சில மாவட்டங்களில் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கிறோம். நேற்றைக்கு நம்ம சென்னைக்கு மழை எதிர்பார்த்தது தான். அதே மாதிரியே நேற்றைய தினங்களில் பரவலாக நல்ல ஒரு மழை பொழிவு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல தீவிரம் அடைந்தது. இன்றைக்குமே கூட கடலோர மாவட்டத்தில் சில பகுதிகளில் மழை நம்ம தொடர்ந்து எதிர்பார்க்கிறோம். தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள், அதே மாதிரி டெல்டாவினுடைய கடலோர பகுதிகள், இந்த 2 இடங்களுக்கும் இன்றைக்கு ஓரளவு பரவலாக மிதமானதிலிருந்து கனமழை பதிவாகும் என்று எதிர்பார்ப்புகள் இருக்கு. ராமநாதபுரம், அதை தொடர்ந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி, புதுக்கோட்டை மாவட்டம், டெல்டா மாவட்டத்தினுடைய கடலோர பகுதி புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூருடைய தெற்கு பகுதி, இங்கெல்லாம் சில பகுதிகளில் மழை பொழிவுகள் இன்றைக்கு எதிர்பார்க்கப்படுது. நிறைய மாவட்டங்களில் இன்று முதல் பகல் நேரங்களில் வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும். நேற்று வரைக்கும் உங்களுக்கு பரவலாக நல்ல மழை கிடைச்சிருக்கலாம். ஏன்னா 5, 6 மட்டும்தான் நம்ம தேதிகள் கொடுத்தோம். 7, 8 அப்படிங்கிற தேதிகள், அதாவது இன்றும் நாளையும் அப்படிங்கிறது ஒரு லேசான மழை மற்றும் மிதமான மழை பொழிவாக எதிர்பார்க்கப்படுது. அதனால 7ஆம் தேதி மற்றும் 8ஆம் தேதிகளில் நமக்கு பரவலாக மிதமான மழை மற்றும் லேசான மழை பொழிவுகள் தொடர்ந்து நமக்கு இருக்கக்கூடும். கடலோர மாவட்டங்கள் உஷாரா இருங்க. கடலோர பகுதிகளில் சற்று கவனமாக உஷாரா இருந்துக்கோங்க. ஏன்னா நமக்கு மழை வாய்ப்புகள் நிறைய பகுதிகளில் தொடர்ந்து ஆங்காங்கே பதிவாகிறது நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக மாலை மற்றும் இரவு நேரங்கள் தான் தமிழகத்தில் 95% மழை பொழிவுகள் மாலை நேரங்கள், குறிப்பாக மதிய நேரங்கள் 2 மணி 3 மணிக்கு பிறகு மாலை மற்றும் இரவில் தான் அதிகப்படியான மழை வாய்ப்புகள் இருக்கு. இன்றைக்கு பெய்யக்கூடிய மழை எல்லாமே மிதமான மழையாக இருக்கும். பெரும்பாலும் பகல்ல இன்னைக்கு கொஞ்சம் வெயில் அதிகமாகவே தான் இருக்கும். இன்று நாளை தொடர்ந்து பகலில் வெயில் அதிகமாகவும் மாலை அல்லது இரவில் இடியுடன் கூடிய கனமழை, சொன்ன மாதிரி இந்த கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு முதற்கட்டமாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடும். அப்போ வட மற்றும் தென் தமிழக கடலோர பகுதிகள், சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் மட்டும் ஒரு சில இடங்களில் பகுதியாக மிதமான மழை, மாவட்டம் முழுவதும் கிடையாது, சில இடங்களில் பகுதியாக மட்டும் மிதமான மழையானது பதிவாகும். ஓரிரு இடங்களில் கனமழை எதிர்பார்க்கலாம். அடுத்தபடியாக டெல்டா மற்றும் உள் மாவட்டங்களில் இந்த நாகை, தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை போன்ற இடங்களில் கணிசமாக சில இடங்களில் மழை வாய்ப்புகளும், உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பரவலாக கனமழை தீவிரமடையும்.
சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோட்டில் இன்னைக்கு வந்து மாவட்டம் முழுவதும் இல்லாமல் பகுதியாக சில இடங்களில் மழை பதிவாகி ஓய்வு கொடுக்கும். அதே போல் திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட இடங்களிலும் பகுதியாக சில இடங்களில் மழை பதிவாகி ஓய்வு கொடுக்க போகுது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 9ஆம் தேதி முதல் வருகிற 9ஆம் தேதி முதல் பகல் நேர வெப்பநிலை மிக தீவிரமடையும். 40 முதல் 41 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை தமிழகத்தில் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. அதனால தொடர்ந்து இனி வருகிற நாட்கள் வெயிலின் தாக்கம் குறையும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. இனிமே தான் நமக்கு சம்பவமே நிறைய காத்திருக்கு. வரலாறு காணாத வெப்பநிலை பொறுத்தவரை தமிழகத்தில் உயரப்போகுது. வெப்ப அலை வீசும். தமிழகத்தில் பகல் நேரங்களில் வெப்ப அலை வீசுவதற்கான வாய்ப்புகளும் இந்த ஏப்ரல் மாதம் 2வது 3வது வாரங்களில் ரொம்ப தீவிரமான வெயிலுடைய தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து காணப்படும். அடுத்ததாக தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரியில் கடந்த 2-3 நாட்களாக பகுதியாக நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் கிடைச்சது. இனி வருகிற நாட்களில் மீண்டும் வெயிலின் தாக்கம் தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரியில் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். மழை இனிமே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்புகளும் எதிர்பார்க்கப்படுது. ஆகவே இன்று மற்றும் நாளை அதிகபட்சமாக தமிழகத்தில் ஒரு 60%, 50 முதல் 60% வரைக்கும் ஒரு மிதமான மழை பொழிவுகள் இன்று மற்றும் நாளை எதிர்பார்க்கலாம். 9ஆம் தேதியிலிருந்து முற்றிலுமாக மழை வாய்ப்புகள் சற்றே குறைய போகிறது. அடுத்ததாக உள் மாவட்டங்களை தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி போன்ற மாவட்டங்களில் இடைவெளி விட்டு அவ்வப்போது மிதமான மற்றும் கனமழை வந்து தொடர்ந்து இருக்கும். உங்களுக்கு தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் ரெட் அலர்ட் நம்ம நிச்சயமாக கொடுத்துட்றோம். இப்போதைக்கு நிறைய பேர் ரெட் அலர்ட் கேட்குறீங்க. எங்கள் பகுதிகளுக்கு சிவப்பு நிற எச்சரிக்கை விடப்படுமா, வெள்ள அபாய எச்சரிக்கை வருமா நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரில், அது எப்போ வரும் அப்படின்னு சொல்லி இப்போவே கேட்டுட்டு இருக்கீங்க. அதனால் முதல்ல தென்மேற்கு பருவமழைங்கிறது ஆரம்பிக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சிவப்பு நிற எச்சரிக்கையெல்லாம் எப்போ கொடுப்பாங்கன்னு கேளுங்க. கண்டிப்பாக அதை நம்ம சொல்கிறோம். தென்மேற்கு பருவமழை தொடங்குறதுக்கு முன்னாடியே சிவப்பு நிற எச்சரிக்கைகளை நம்ம கொடுக்க முடியாது. மழை வாய்ப்புகள் முதல்ல வரணும். குறிப்பாக நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரில் தற்போது நிலவரப்படி மிதமான மற்றும் கனமழையாக அவ்வப்போது பதிவானாலும் தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் தான் உங்களுக்கு வலுவான மிக கனமழை மற்றும் அதி கனமழையானது பதிவாகும். அப்படி பார்க்கும்போது ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள், ஜூன் இறுதி, ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் தான் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் அதிகப்படியான மழை பொழிவுகள் தொடர்ந்து எதிர்பார்க்கப்படுது. தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகள், பெங்களூர் போன்ற இடங்கள், அதே மாதிரி தமிழக கேரள எல்லையோர பகுதிகள், கேரள மாநிலத்திலும் பல இடங்களிலும் பரவலாக மழை தொடர்ந்து பதிவாகிட்டு இருக்கு. தொடர்ந்து இனி வருகிற நாட்களில் கேரளா, கர்நாடகாவின் கடலோர பகுதிகளில் மட்டும் அவ்வப்போது மழை தொடர்ந்து இருக்கும். மேற்கு தொடர்ச்சியில் இடைவிடாத மழை வாய்ப்புகள் ஒவ்வொரு நாளும் ஆங்காங்கே பதிவாகும். ஆனால் மற்ற மாவட்டங்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய கடலோர, டெல்டா, உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள்ல நமக்கு இனிமே கொஞ்சம் கொஞ்சமாக மழை வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சிடும். நாளைய தினங்கள் முதல் நமக்கு மேலும் மழையினுடைய தீவிரம் மிக குறைவாக பதிவாக போகுது. இதுவரைக்கும் வெப்பசலன இடிமழை தமிழகத்தில் அதிகமாக பதிவானதை பார்த்தோம். நாளைய தினத்திலிருந்து படிப்படியாக அந்த வெப்பசலன இடிமழை எல்லாம் குறைந்து பகல் நேர வெப்பநிலையும் நிச்சயம் தீவிரமடையும். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் கனமழை தீவிரமாகாத பகுதிகள், குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு தான் அதிகமாக கேட்டுக்கிட்டே இருந்தீங்க மழை எப்போ வரும் எப்போ வரும்னு. நேற்றைய தினங்கள் தொடர்ந்து மழை தீவிரமானது நம்ம பார்த்தோம். அடுத்த சுற்று மழை உங்களுக்கு வரும்பொழுது நிச்சயம் உங்களுக்கு அறிவிக்கிறோம் நண்பர்களே. நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்.